ரிலேஷன்ஷிப்க்கு பதில் சொல்லிட்டு போ. எனக்கு தெரியலங்க. ஏன் தெரியல? ஏன் இப்படி ஒரு பதில சொல்ற? காவேரி, என்ன பாரு. ஒரு நிமிஷம் என்ன பாருன்றல. இது என்ன நம்ம வீடுன்னு நினைச்சிட்டீங்களா? அப்ப வா, வீட்டுக்கு போலாம். என்ன காவேரி? என்னால எங்க அம்மாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியாது. அப்ப நான் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா? சொல்லு. நான் கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல, அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. அப்புறம் இப்ப நீ பேசுறத நான் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படியும் எடுத்துக்க வேணாம். என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன். காவேரி, பேசிட்டு இருக்கேன்ல, ஏன் போறேன்ற? நீ இல்லாம நான் தவிச்சு போயிடுவேன்னு தெரியாதா உனக்கு? என்ன யாரு பார்த்துப்பாங்கன்னு விட்டு போன? அத சொல்லு, பதில் சொல்லு. யாரு இருக்கா எனக்கு? அதான் வீட்ல வெண்ணிலா இருக்கால, உங்களை பார்த்துப்பா. நான் வரேன். காவேரி ப்ளீஸ், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இப்போ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வெண்ணிலா நம்ம வீட்டுல இருக்கிறதா, இல்ல உங்க அம்மாக்கு என் மேல இருக்கிற கோவமா? இப்ப நீ என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஓப்பனா சொன்னாதான் அதை என்னால சால்வ் பண்ண முடியும். நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தானா நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் பிரிஞ்சேதான் இருப்போம் காவேரி. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு லேட் ஆச்சுன்னா எங்க அம்மா எதையோ யோசிச்சு குழப்பி இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்திப்பாங்க. இப்ப நான் அவங்க கூட இருக்கிறது தான் அவங்கள ஆறுதல் படுத்துற ஒரே விஷயமா இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்ப எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா?